Hello friends, welcome to this lecture. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டீமான் செட். ஸோ டீமான் செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெப்ளிகா செட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ ரெப்ளிகா செட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் செட்னா என்னன்னு தெரிஞ்சுனா மட்டும்தான் டீமான் செட்னா என்னன்னு சொல்லி புரியும். ஸோ ரெப்ளிகா செட் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்பிளேல பாப்அப்பில் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரெப்ளிகா செட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பாட் வந்து டெப்ளாய் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ரெப்ளிகாஸ் கவுண்டை பொறுத்து அது வந்து எல்லா பாட்லேயும் வந்து ப்ளேஸ் ஆகும். அதாவது எல்லா பாட்லையும் ப்ளேஸ் ஆகுதுன்னு சொல்கிறத விட நம்ம எவ்வளோ ரெப்ளிகாஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் நோடில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெப்ளிகா செட்டில் வந்து நம்ம 3 ரெப்ளிகாஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது 3 ஒர்க்கர் நோடில் ப்ளேஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது 2 ஒர்க்கர் நோடில் வந்து ப்ளேஸ் ஆகும். அதாவது நோட் 1ல் வந்து 2 பாடும், நோட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு பாடும் ப்ளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் டிப்ளாய்மெண்ட். ஸோ டிப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெப்ளிகாஸ் கொடுத்து நம்ம டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பாடு வந்து ஒர்க் நோடில் ப்ளேஸ் ஆகும். அதுவும் சேம் தான். இப்போ வந்து ரெப்ளிகாஸ் 3 கொடுக்கும்போது நோட் 1ல் வந்து 2 பாடும், நோட் 2ல் வந்து ஒரு பாடும் ப்ளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நோட் 1ல் வந்து ஒரு பாடு, நோட் 2ல் வந்து ஒரு பாட், நோட் 3ல் வந்து ஒரு பாட். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடும் வந்து ஒவ்வொரு நோட்லையும் வந்து ப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து 100% சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாடுலேருந்து தான் ஒவ்வொரு நோட்லேருந்து தான் ஒவ்வொரு பாடு ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு. ஆனால் நம்ம டீமான் செட் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய Kubernetes ஒர்க்கர் நோடில் வந்து ஒரு 6 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 6 நோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டீமான் செட் வந்து கண்டிப்பாக ஒரு பாடு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெப்ளிகா செட்டும் டிப்ளாய்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிசோர்ஸ் வந்து யூட்டிலைசேஷன் எது கம்மியாக இருக்கோ கியூப் செட்டில் தான் வந்து அந்த பாடை ப்ளேஸ் பண்ணுது. ஸோ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து எந்த ஒர்க் நோடில் வந்து கம்மியாக இருக்கோ அந்த ஒர்க் நோடில் வந்து அந்த பாடை வந்து ப்ளேஸ் பண்ணும். ஆனால் டீமான் செட் யூஸ் பண்ணி நம்ம பாட் கிரியேட் பண்ணும்போது டீமான் செட் வந்து கண்டிப்பாக வந்து எத்தனை அவைலபிள் ஒர்க் நோடு வந்து Kubernetes கிளஸ்டரில் இருக்குதோ அத்தனை ஒர்க்கர் நோட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பாடை வந்து ப்ளேஸ் பண்ணும். அதே மாதிரி புதுசாக வந்து ஒரு ஒர்க்கர் நோடை வந்து நம்ம ஆட் பண்ணும்போதும் அந்த ஒர்க்கர் நோடில் வந்து டீமான் செட் வந்து ஒரு பாடை கிரியேட் பண்ணும். இது பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கும் லாக்ஸ் செக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூ ப்ராக்ஸினா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். டிப்ளாய்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கியூ ப்ராக்ஸி பாடை வந்து கிரியேட் பண்ணி எல்லா ஒர்க் நோட்லையும் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ கியூ ப்ராக்ஸி வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து Kubernetes ஒர்க் நோடில் இருக்கிற முக்கியமான காம்பவுண்டில் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமான் செட் டெஃபினிஷன் ஃபைலை பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ரெப்ளிகா செட்டு டெஃபினிஷன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் சேமாக தான் இருக்கும். ஆனால் ரெப்ளிகா செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி டெஃபினிஷன் ஃபைலில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெப்ளிகா செட் டெஃபினிஷன் ஃபைல் அப்படி இல்லைன்னா டீமான் செட் டெஃபினிஷன் ஃபைல். ஸோ இந்த டெஃபினிஷன் ஃபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபிஐ வெர்ஷன், கைண்ட், மெட்டாடேட்டா, ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரெப்ளிகா செட்டுக்கு வந்து செலக்டட், டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ளிகாஸ்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து அது மென்ஷன் பண்ணாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமான் செட்டில் வந்து அந்த ரெப்ளிகாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ மற்ற மாதிரிலாம் சேமாக தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா செலக்டட், டெம்ப்ளேட், ரெப்ளிகாஸ் மட்டும் இருக்காது. மற்றதெல்லாம் சேம் தான். ரெப்ளிகா செட்டில் இதெல்லாம் இருக்குதோ அதுதான் சேமாக தான் டீமான் செட்டில் இருக்கும். ஸோ இப்போ டீமான் செட் டெஃபினிஷன் ஃபைல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இந்த கியூப் கண்ட்ரோல் அப்ளை கமாண்ட் கொடுத்து அந்த டீமான் செட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ண டீமான் செட்டை வந்து செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கியூப் கண்ட்ரோல் கெட் டீமான் செட்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கியூப் கண்ட்ரோல் கெட் டிஎஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ டிஎஸ் தான் வந்து இதோட ஷார்ட்கட். இல்லை அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண டீமான் செட்டை வந்து ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் டிஸ்கிரைப் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டீமான் செட் வந்து பாடை கிரியேட் பண்ணும்போது அது Kubernetes ஒர்க் நோடில் வந்து எத்தனை நோட் இருக்கோ எல்லா நோட்லையும் வந்து ப்ளேஸ் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பாட் கிரியேட் பண்ணும்போது அந்த பாடு வந்து
நோட் செலக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நோட் செலக்டர்னு ஒரு ஆப்ஷனை வந்து டீமான் செட் பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ணோம். அந்த பார்ட் கிரியேட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கர் நோடில் வந்து ஒரு 7 இல்லை அப்படின்னா 6 ஒர்க்கர் நோடு இருக்குது அப்படின்னா அந்த 6 ஒர்க்கர் நோடைய நேமை வந்து அது கேதர் பண்ணி அந்த பார்ட் டெஃபினேஷன் ஃபைலில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம பார்ட் டெஃபினேஷன் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்தெந்த ஒர்க்கர் நோடு அவைலபிளாக இருக்குதோ, அதாவது எந்தெந்த ஒர்க்கர் நோடு வந்து Kubernetes கிளஸ்டரில் இருக்குதோ எல்லா ஒர்க்கர் நோட்லையும் வந்து அந்த பார்டை கிரியேட் பண்ணும். அதை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நோட் செலக்டர்ஸ் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து Kubernetes 1.12 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ 1.12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் அஃபினிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த நம்ம கிரியேட் பண்ணுற பாடை வந்து எல்லா ஒர்க்கர் நோடுக்கும் ப்ளேஸ் ஆகுது. ஸோ நோட் அஃபினிட்டினா என்னன்னு தெரியாதவங்க நான் இதுக்கு முன்னாடி நோட் அஃபினிட்டி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த லிங்கை வந்து நான் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி டீமான் செட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஹவு மெனி டீமான் செட் ஆர் கிரியேட்டட் இன் த கிளஸ்டர் இன் ஆல் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூப் கண்ட்ரோல் கெட் டீமான் செட்னு கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் நேம் ஸ்பேசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து -n கொடுத்து -a கொடுக்கணும். ஏன்னா ஆல் நேம் ஸ்பேசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து -a கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீமான் செட் வந்து இதுதான் டீமான் செட்டுடைய நேம். இது பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸுடைய நேம். இப்போ நமக்கு தேவை வந்து டீமான் செட் வந்து எத்தனை கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லா நேம் ஸ்பேஸ்லேயும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 1 2 2 டீமான் செட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கியூப் ஃபேனல் டிஎஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியூப் ப்ராக்ஸி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் கியூப் ப்ராக்ஸி வந்து நம்ம Kubernetes-உடைய ஒர்க்கர் நோடில் இருக்க ஒரு காம்பனண்ட். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஸோ அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம டீமான் செட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது டீமான் செட்டில் வந்து 2 இருக்குது. ஒன்று கியூப் ஃபேனல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியூப் ப்ராக்ஸி. ஸோ நான் இங்கே 2 சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் நேம் ஸ்பேஸ் இந்த கியூப் ப்ராக்ஸி டீமான் செட் கிரியேட்டட் இன். ஸோ கியூப் ப்ராக்ஸி வந்து எந்த நேம் ஸ்பேஸில் கிரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம். Which of the below is a daemon set? ஸோ டீமான் செட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கியூப் ஃபேனல் டிஎஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியூப் ப்ராக்ஸி. ஸோ இது தவிர வந்து இதில் வந்து எதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கியூப் ஃபேனல் டிஎஸ் இருக்குது. ஸோ விச் ஆஃப் த ப்ளோ இஸ் ஏ டீமான் செட். இதில் இருக்கிறதுல எது டீமான் செட் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பார்த்தோம் கியூப் ப்ராக்ஸி ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியூப் ஃபேனல் டிஎஸ். ஸோ இதில் வந்து கியூப் ஃபேனல் டிஎஸ் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா how many nodes are the paths scheduled by the daemon set queue proxy. ஸோ கியூப் ப்ராக்ஸின்னு ஒரு டீமான் செட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எத்தனை நோடில் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ கியூப் கண்ட்ரோல் ஸோ இதில் கியூப் கண்ட்ரோல் கெட் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூப் ப்ராக்ஸியில் வந்து எத்தனை நோடு வந்து இந்த கியூப் ப்ராக்ஸி டீமான் செட்டை வந்து எத்தனை நோடில் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ கியூப் கண்ட்ரோல் டிஸ்கிரைப் டீமான் செட் நேம் பார்த்தீங்கன்னா கியூப் ப்ராக்ஸி. அது என்ன நேம் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம். ஸோ அது கொடுத்துட்டேன். ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். So desired number of node scheduled 1, current number of nodes schedules 1. Yes, நம்ம வந்து இங்கே ஒரு நோடு மட்டும் தான் இருக்குது, கண்ட்ரோல் பிளேன் நோட் மட்டும். ஸோ அதனால் வந்து ஒரு நோடு மட்டும் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. What is the image used by the pod deployed by the kube panel DS daemon set? ஸோ நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். கீப் கண்ட்ரோல் டிஸ்கிரைப் daemon set.
ஸோ DaemonSet. ஸோ நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன நேம் ஸ்பேஸ், கியூப் பிளானல் நேம் ஸ்பேஸ். ஸோ இதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா மிரர்டு பிளானல் CNI பிளானல் வெர்ஷன் 0.19.2 0.19.2. So deploy a DaemonSet for fluent logging. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா Kubernetes டாக்குமெண்டேஷனில் போயிட்டு, ஸோ Kubernetes டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நம்ம வந்து DaemonSetன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க டெஃபினேஷன் ஃபைல் கொடுப்பாங்க. ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதான் டெஃபினேஷன் ஃபைல். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து DaemonSet கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, கியூப் கண்ட்ரோல் கிரியேட் டிப்ளாய்மெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதை கமாண்ட் யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபைலில், அந்த டெஃபினேஷன் ஃபைலை வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எந்தெந்த ஆப்ஷன் வந்து எடிட் பண்ணி மாற்றணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணி மாற்றிட்டு அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு DaemonSet கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு அதே மாதிரி DaemonSet வந்து டேரெக்டாக கிரியேட் பண்ணுறது ஒரு கமாண்ட் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் DaemonSet நான் இதில் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்னோன் கமாண்ட் DaemonSetன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம கியூப் கண்ட்ரோல் கிரியேட் கொடுத்து டெப்ளாய்மெண்ட் கொடுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ டெப்ளாய்மெண்ட் கொடுத்து நம்ம பண்ணிட்டு ரெண்டாவது எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ டெப்ளாய்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் சர்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ், அதுக்கப்புறம் நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம். இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து ஒரு சிங்கிள் ஃபைலாக சேவ் பண்ணோம். ஸோ ட்ரைரன் ஈக்குவல் டு கிளைண்ட் கொடுக்குறேன், கொடுத்து -0 YAML. ஸோ இந்த YAML ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் ஃபைலில் சேவ் பண்ணுறேன், DaemonSet. ஸோ இதில் போயிட்டு கைண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றணும். நமக்கு வந்து DaemonSet தான் கிரியேட் பண்ணோம். ஸோ DaemonSet நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி DaemonSet வந்து ரெப்ளிகாஸ் இருக்காது. ஸோ அந்த ரெப்ளிகாஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்ட்ராட்டஜி கூட தேவை கிடையாது, ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்டேட்டஸ் தேவை கிடையாது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இதை கிரியேட் பண்ணிக்கலாம். கியூப் கண்ட்ரோல் அப்ளை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கியூப் கண்ட்ரோல் கிரியேட் கமெண்ட் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த கைண்ட் வந்து இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். DaemonSets நான் வந்து DaemonSetன்னு கொடுத்துருக்கேன். சாரி DaemonSetன்னு நான் செட்ஸ் கொடுத்துருக்கேன், DaemonSet. ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. கியூப் கண்ட்ரோல் கெட் DaemonSet. இந்த நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கியூப் சிஸ்டம். ஸோ கியூப் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண எலாஸ்டிக் சர்ச் இந்த DaemonSet கிரியேட் ஆயிடுச்சு. கியூப் கண்ட்ரோல் கெட் பாத்ஸ்.
-n cube system. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் சர்ச் யூஸ் பண்ணி ஒரு டீமன் செட் கிரியேட் பண்ண மாதிரிங்களா. ஸோ அது அந்த பாட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஃபார் திஸ் லெக்சர். கம்மிங் லெக்சரில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.